வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம். திருமணத்திற்கு வரன் தேர்வு செய்யும் பொழுது நட்சத்திர பொருத்தம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கட்டங்களில் உள்ள கிரகங்களை வைத்து அந்த ஜாதகத்தை எப்படி தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த வரனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டாம். ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சில நோய் தொற்றுக்குரிய நட்சத்திரம். இந்த ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் என்றால் இந்த வம்சாவளியிலேயே இந்த நோய் தொற்றின் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வரனை நம்ம தேர்வு செய்ய வேண்டாம். அதே போல் ஒரு பெண் வரனுக்கு மூலம் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அதாவது அந்த வரனுக்கு அப்பா இல்லாத ஒரு அமைப்பில் தான் இந்த பெண்ணை வந்து கொடுக்கணும். அதாவது மாமனார் இல்லாத ஒரு வீட்டில் இந்த பெண் சென்றால் மட்டுமே அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்திற்கும் அது யோகமாக அமையும். இதே ஒரு ஆணுக்கு மூல நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஆண் எப்படினாலும் லைஃப்பில் முன்னேறிடுவான். அதே போல் மூணாம் இடத்தில் கேது ஒரு வரன்ல மூணாம் இடத்துல கேது இருக்கா, நீங்கள் அந்த வரனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த ஜாதகர் இந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமலே இருப்பார். ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் வாழ்வாரே தவிர நம்ம ஆசைப்பட்டோம் ஆசைப்படாமலையும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டோம் இதை வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது ஒரு இருக்காது. அப்போ இந்த ஜாதகத்தில் மூணாம் இடத்துல கேது இருக்கா, நீங்கள் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும், இது 7ஆம் இடத்துல இருக்கணும். தொடர்பு இதெல்லாம் இல்லாமல் 7ஆம் கட்டத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் அந்த கட்டத்தில் உட்காந்துருக்கணும். இது வந்து குரு வந்து ஆட்சியோ உச்சமோ அப்படிலாம் இல்லை. குருவும் சந்திரன் இந்த காம்பினேஷன் 7ல் இருந்தாலும் அதே போல் சுக்கிரன் சந்திரன் இந்த காம்பினேஷன் 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் அந்த வரனை நீங்கள் தாராளமாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதே போல் லக்னத்தில் 6ஆம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னா அந்த ஜாதகர் ஒன்று கடனாளியாக இருப்பார், இல்லைன்னா நோயாளியாக இருப்பார். அப்படியாப்பட்ட வரனுக்கு நீங்கள் வந்து தேர்வு செய்யவே வேண்டாம் திருமணத்திற்காக. ஸோ இந்த அமைப்புகளாக இருந்தது அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் அந்த வரனை வந்து ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.